அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நம் காணும் பதிவு காலதேவின் மறு உருவமான பல்லியின் பலன்களை பார்ப்போம் வாங்க. பல்லி என்ற இடத்தில் இருந்து சட்டம் போட்டால் என்ன பலன்கள் என்று பார்ப்போம். கடவுள் நம்மிடம் கூற விஷயத்தை பல்லி மூலமாகவும் காக்கா மூலமாகவும் சொல்கிறார்கள். நாம் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் ஆனாலும் சரி, நல்லதும் சரி, பல்லி சட்டம் கொடுக்கும் பொழுது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றோம். கேது பகவானின் அம்சமான பல்லி என்பார்கள். பல்லி என்பது கடவுளின் மறு உருவமாக நாம் நினைக்க வேண்டும். நம் வீட்டில் எந்த இடத்தில் இருந்து சட்டம் என்றால் அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்பதை பார்ப்போம். நம் வீட்டில் நிலைவாசல் வெளியே இருப்பது ரொம்ப நல்லது. தென்மேற்கு மூலையில், அதாவது கன்னி மூலையில் பல்லி சட்டமிட்டால் நமக்கு தொடர்ந்து நன்மைகள் வரும். பணவிரவு, திருமண செய்தி என்ன நடக்கும். வடகிழக்கு மூலையில் பல்லி சட்டம் போட்டால் அதுவும் நல்லது தான், நல்ல விஷயங்கள் நடக்கும். சில பேர் வீட்டில் பல்லி இருக்கும், ஆனால் சட்டம் போடவில்லை என்றால் அதற்கு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நாம் வழிபட வேண்டும். அடுத்தது பல்லி ரொம்ப பெரிதாக இருக்கும். அந்த பல்லி ராஜபல்லி என்று சொல்வார்கள். அப்படி இருந்தால் நாம் அதிர்ஷ்டம் செய்ததாக இருக்கின்றோம். ஏனென்றால் நம் குலதெய்வமே நம் வீட்டில் இருப்பதாக அர்த்தம். அடுத்தது தென்கிழக்கு மூலையில், அக்னி மூலையில், அதாவது சமையல் அறையில் இருந்து சத்தம் போட்டால் பெண்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். மருத்துவ செலவு, விரைய செலவுகள் வரும். வடமேற்கு மூலையில், வாவி மூலையில் இருந்து பல்லி சட்டம் போட்டால் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வீட்டில் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கவலைகள், மனக்குழப்பம் வரும். வெளியே செல்லும் பொழுது விபத்துகள் நேரிடலாம். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வரும். பண இழப்பு நேரிடும். அதனால் நாம் வெளியே செல்லும் பொழுது எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் வீட்டில் 2 மூலையில் இருந்து பல்லி சட்டம் போட்டால் நமக்கு அதிர்ஷ்டம் வரும். வடகிழக்கு, தென்மேற்கு எந்த 2 இடத்தில் இருந்து சத்தம் வந்தால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால், அக்னி மூலையில் தென்கிழக்கும், வாயு மூலையில் வடமேற்கும் மூலையில் இருந்து வந்தால் கவனம் தேவை. நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து அடிக்கடி சத்தம் வந்தால், அதுவும் வெள்ளி செவ்வாய் ரொம்ப சத்தம் வந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம். நாம் செய்ய வேண்டியது, நம் கையால் கொஞ்சம் அர்ச்சதையை எடுத்துக்கொண்டு நம் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நாம் நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு அந்த இடத்தில் உள்ள ஸ்லாஃபில் வைத்து விடுங்கள். அப்படி நாம் செய்வதால் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்களில் இருந்து நம் குலதெய்வம் இஷ்ட தெய்வமும் நம்மையும் நம் குடும்பத்தையும் காக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி.